இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நமக்கு வைத்திருக்கிற அவருடைய கிருபையாக அவருடைய வார்த்தையை நமக்கு தருகிறார். அவருடைய வெளிச்சத்தையும் அவருடைய சத்தியத்தையும் அவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் அனுப்பி கொண்டிருக்கிறார். அவருடைய கிருபை அருமையானதா, அதனால் மனுபுத்திரர் அவருடைய செட்டைகளின் நிழலுக்குள்ளே வருகிறார்களாம். அப்படித்தான் ஒவ்வொரு நாள் அந்த கிருபை நமக்கு வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் அந்த கிருபையினால் அவர் நமக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார். அந்த வெளிச்சமும் அந்த சத்தியமும் நம்மை நடத்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்துக்கும் அவருடைய வாசஸ்தலங்களுக்கும் நேராக நம்மை நடத்தி கொண்டு போகிறதை நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கும் பொழுது நம்முடைய இருதயம் அது அனல் மூட்டி எரியப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய இருதயத்தை தேவன் திறக்கிறதை நம்ம உணர்கிறோம். நம்ம ஆதியிலிருந்து அந்த நிலை நமக்குள்ள நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நடந்திருக்கிறதை ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கிறோம், நம்ம உணர்கிறோம். இந்த நாளிலும் தேவன் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை தான் நமக்கு அவர் அனுப்பியிருக்கிறார். அந்த வார்த்தையை நம்ம தியானிக்கும் பொழுதே பல காரியங்கள் உங்களுக்குள்ள நிறைய காரியங்கள் சோர்வுகள், பயங்கள் இது எல்லாம் உங்களை விட்டு வெளியே போகிறத நீங்க உணர்வீங்க. இந்த நாளுக்காக இந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுதும் உங்கள் இருதயம் இந்த வார்த்தைக்கு நேராக திறக்கப்படுவதாக. எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் மைண்ட்ல இருக்கிற எல்லா விதமான அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை நீங்க இந்த வார்த்தைக்கு நேராக அதெல்லாம் நீக்கிட்டு இந்த வார்த்தைக்கு நேராக ஒரு ஒன்னஸ்ல வரும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை நிச்சயமாக அவர் நமக்கு செய்வார். வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 3:16. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். இந்த வசனம் ஒரு மினி காஸ்பல், அதாவது சுவிசேஷ முழுவதையும் ஒரு உள்ளடக்கின ஒரு வசனமாக இந்த வார்த்தை இருக்கிறது. இதுதான் தேவ பக்திக்குரிய மகா ரகசியம், மேன்மையான ரகசியம் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு. அவர் எப்படி கிறிஸ்து மகிமையாய் இந்த பூமியில வெளிப்பட்ட காரியங்கள், இந்த காரியத்தை குறித்து இந்த ஒரே வசனத்துல அழகா முழு சுவிசேஷத்தையும் உள்ளடக்கி இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். முதலாவது, அதாவது இதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம தியானிக்கும் பொழுதே பல காரியங்கள்ல உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு தெளிவு கிடைக்கும். நிறைய காரியங்கள் தேவனுடைய அன்பை இந்த வார்த்தைகள் நம்மை உணர வைக்கும். அதனால நீங்க நல்ல மைண்டை ஓப்பனா வைங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நிச்சயமாக செய்வார். முதல்ல சொல்லப்பட்டிருக்கிற காரியம், தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இந்த தேவன், அதாவது இந்த அண்ட சராசரங்களை படைத்த தேவன் ஒரு மனிதனாக வெளிப்பட்ட காரியத்தை குறித்து சொல்லப்படுகிறது. இதுதான் தேவனுடைய இருதயம். தேவன் ஏதோ ஒரு மெசேஜை இந்த பூமிக்கு உலகத்துக்கு அனுப்பல, இல்ல தன்னுடைய ஒரு ஒரு மெசஞ்சரை அனுப்பல. தேவனே நேரடியாக இந்த உலகத்திற்கு வந்ததை நாம் பார்க்கிறோம். அந்த ஏதோ ஒரு 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 ஃபேரி டேல்ல பார்க்குற மாதிரி ஏதோ வானத்துல இருந்து ஏதோ ஒரு தேவதையோ அப்படியெல்லாம் அவர் அனுப்பல. இந்த உலகத்தையே படைத்தவர் எப்படி அனுப்பியிருக்கிறாரு, ஒரு 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 எப்படி வந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஒரு சின்ன பிள்ளையா, ஒரு சிறு குழந்தையா தாயின் வயிற்றிலிருந்து அவர் உருவாகினார். அதாவது இந்த பிரபஞ்சத்தை படைத்த தேவன் தாயின் வயிற்றுக்குள்ள தன்னை சுருக்கி அவர் அந்த தாயின் வயிற்றுக்குள்ள உருவாகி வந்ததை நம்ம பார்க்கிறோம். நம்மை படைத்தவர் தான். அவர் எப்படி இருக்கிறார், ஒரு தாயின் வயிற்றுக்குள்ள அவர் தன்னை சுருக்கி கொண்டார். அவருக்கு அதாவது தேவனுக்கு நேரம், அந்த பிளேஸ், டைம்
பிளேஸ் இது எதுவுமே அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் தான் தேவன். ஆனா, அதையும் தன்னை சுருக்கி ஒரு குறிப்பிட்ட நேரத்துல, ஒரு சின்ன மாட்டுத் தொழுவத்துல அவர் வந்து பிறந்ததை நம்ம பார்க்கிறோம். இதுதான் அவருடைய அவதாரம். இந்த உலகத்தையே தாங்கிப் பிடிக்கின்ற அவருடைய கரங்கள், சகலத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையினால் தாங்குகிறவர். சகலமும் அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டதென்று பார்க்கிறோம். உண்டாக்கப்பட்டது எல்லாம் அவராலே உண்டாகப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். இந்த உலகத்தை தாங்கிப் பிடித்திருக்கின்ற அவருடைய கரங்கள், ஒரு தாயினுடைய விரலை பிடிக்கும் அளவுக்கு அந்த கரங்கள் சின்னதா அப்படி ஒரு கரங்களாக அவர் மனித அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர் இன்கார்னேஷன் இந்த மாம்சமாய் அவர் வந்தது எதற்காக வந்திருக்கிறார் அப்படின்னா, அவர் நம்மோடு கூட இருக்கிற உறவுக்காக, நம்முடைய உறவுக்காக அவர் ஏங்கி இந்த பூமிக்கு வந்திருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் ஏதோ தூரத்துல இருந்து நமக்கு கட்டளைகள் எல்லாம் கொடுக்க விரும்பல. நம்ம பக்கத்துல இருந்து நம்ம போகிற பிரச்சனைகள் என்ன? நம்ம போகிற பாடுகள் என்ன? அதுல இருந்தெல்லாம் நம்மை விடுவிக்கும்படிக்கு அவர் இந்த பூமிக்கு வந்து, அவர் நமக்காகவே இறங்கி வந்து நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யோவான் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவர் ஃப்ளெஷ்ல வந்தாரு. வந்து என்ன செய்தாரு? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவர். இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? கிருபை, சத்தியம் 2ம் நிறைந்தவர் இன்றைக்கு நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அவதாரத்தினுடைய மிகப்பெரிய ஒரு நோக்கம் என்ன? தேவ பக்திக்குரிய மிகப்பெரிய ரகசியம் என்ன அப்படின்னா, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவர் இன்றைக்கு நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இதுதான் இந்த இன்கார்னேஷனுடைய மாம்சமாய் அவர் வந்ததற்குரிய மிகப்பெரிய ஒரு நோக்கம். அவர் ஃப்ளெஷ்ல வந்ததே நமக்குள்ள வாசம் பண்ணும்படியாய். நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற அவர் எப்படிப்பட்டவர்? அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவர். இன்றைக்கு இந்த கிறிஸ்துவிலிருந்து நம்ம வாழ்கிறோமா? இல்ல மனதிலிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்ம மைண்டு நெறைய காரியங்கள லாஜிக்கலா திங்க் பண்ணி, நெறைய காரியங்கள நம்ம ஆத்துமாவுக்கு கொடுத்து கொண்டே இருக்குது. இந்த மனதிலிருந்து வாழ்கிறோமா? கிருபையினாலும், சத்தியத்தினாலும் நிறைந்த ஒருவர் நமக்குள்ளே இருக்கிறார். கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார். இந்த கிறிஸ்துவிலிருந்து நாம் வாழ்கிறோமா? அவர் மனுஷ அவதாரம் எடுத்து வந்த நோக்கமே, அவர் நமக்குள்ள என்றென்றைக்கும் பெர்மனன்ட்டா இருக்கணுங்கிறதுக்காக தான். இந்த உறவில் அவர் என்றென்றைக்கும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் உலகத்திற்கே வந்தார். அவர் உலகத்திற்கு வந்ததற்கு பல காரணங்கள் இருக்கிறது. அதுல மிக முக்கியமான காரணம், நம்முடைய உறவுக்காக அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்ததை நாம் பார்க்கிறோம். இன்னும் அவரு ஏன் இன்கார்னேஷன் ஏன் மாம்சத்தில் அவர் வெளிப்பட்டார் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு மனுஷனாய் அவர் பூமிக்கு வந்து எப்படி தேவனைப் போல தேவனுக்கு பிரியமாக வாழ முடியும் என்பதை நமக்கு ஒரு முன்மாதிரியாக, ஒரு எக்ஸாம்பிள அவர் செட் பண்ணியிருக்கிறாரு. இன்கார்னேஷன் ஒரு மாம்சத்துல வெளிப்பட்ட மிக முக்கியமான ஒரு காரியம், ஒரு மனுஷனாய் வந்து தேவனுக்கு பிரியமாய் எப்படி வாழ முடியும்? அப்படிங்கிறத நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணிட்டு இயேசு கிறிஸ்து சென்றிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இப்போ ஆவியா இருக்கிற அந்த தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஆவியா இருக்கிற அந்த தேவனால அவங்க என்ன செய்ய முடியாது? மரிக்க முடியாது. ஆனா
நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரிக்க வேண்டியிருந்தது. அதனால அவர் ஒரு சரீரத்தை எடுத்துக்கொண்டார். ஆவியா இருந்தா மரிக்க முடியாது. என் பிள்ளைகள போல நானும் மாறணும். அப்பதான் என் பிள்ளைகளுக்காக நான் மரிக்க முடியும். என் பிள்ளைகளை நான் மீட்டெடுக்க முடியும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து ஒரு சரீரத்தை உடையவராய் அவர் மாறினதை நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல அந்த வசனம் இருக்குது. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். ம். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும், ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். மெ மிக முக்கியமான ஒரு காரியம். இன்கார்னேஷன் மாம்சத்தில் அவர் வெளிவந்த ஒரு காரியம். பிள்ளைகள் மாம்சத்தையும், இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க. இன்னைக்கு நீங்க அவர எப்படி பார்க்கிறீங்க? அவர ரியலா நீங்க பார்த்தீங்கன்னா, அவருடைய செயல் அத அத சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. இந்த அண்ட சராசரங்களையும் படைத்தவர் இன்றைக்கு உங்கள பெர்சனலைஸ் பண்ணி பார்க்கணும். இந்த வார்த்தைய சொல்லும்போது, நான் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவனாய் இருக்கிறபடியினால், உடையவளாய் இருக்கிறபடியினால், இன்றைக்கு அவர் என்னைப் போல எனக்காக அவர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். இதுதான் நிஜம். ஏன்னா, நான் ஃப்ளஷ்ல வந்திருக்கிறேன். அவர் என்னைய இந்த ஃப்ளஷ்ல இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறாரு. எனக்கு நான் மாம்சத்திலேயும் இரத்தத்தையும் உடையவராய் இருக்கிறபடியினால, அவரும் என்னைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை ஆவியில இருந்தா இந்த செயலை செய்ய முடியாது. அதனால் அவர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் அவரும் உடையவரானார். உலகத்தை படைத்தவர்தான் சகலத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையினால் வானத்தையும், பூமியும், சூரியனையும், சந்திரனையும், நட்சத்திரங்களையும், இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை கிரியேஷன்ஸையும் படைத்தவர் தான். இன்னைக்கு கிரியேட்டர் இன்னைக்கு ஒரு கிரியேஷனாய் இந்த பூமிக்கு வந்ததை நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய விஷயம். எதற்காக? இந்த இந்த ஆதாமின் விழுகையினால முழு மனுக்குலமும் எதற்குள்ள கடந்து போனது? பயத்துக்குள்ள, மரண பயங்களுக்குள்ள இந்த முழு மனுக்குலமும் கடந்து போயிற ஒரு சூழ்நிலை. வீழ்ச்சியடைந்த மனிதனுடைய மனநிலை எப்பொழுதும் மரண பயத்தில் இருந்தது. எப்போனாலும் மரணம் நேரிடலாம் அப்படிங்கிறத அவங்களுக்கு அவங்க வாழ்க்கைய குறித்து ஒரு 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 திடமான ஒரு நம்பிக்கையே இல்லாத ஒரு சூழ்நிலை. அதனால மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசு தான் இருந்திருக்கிறான். அந்த பிசாசை தன்னுடைய மரணத்தினாலே அவர் அழிக்கும்படிக்கு என் பிள்ளைகள் எல்லாரையும் இந்த மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவன் தன்னுடைய மரணத்தினாலே அவன் அழித்துக் கொண்டிருக்கிறான். அப்படிங்கிறத இந்த இந்த மரண பிசாசை அழிக்கும்படிக்கு, மரணத்துக்கு அதிகாரியான பிசாசை அழிக்கும்படிக்கு அவர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். ஏன் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்? அவர் அது என்றென்றைக்கும் நம்மோடு வாசம் பண்ணும்படிக்காக அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அந்த மாம்சத்தில் அவர் வந்து தன்னை அவர் வெளிப்படுத்தி, அவர் மரித்து உயிர்த்தெழுந்து, நம்மையும் அவரோடு கூட உன்னதங்களிலே அமரச் செய்யும்படிக்காக அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இன்றைக்கு என்றென்றைக்கும் நம்முடனே வாசம் பண்ணும்படிக்கு அவர் நமக்குள் இருக்கிறார். மிக முக்கியமான நோக்கம் இந்த மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை அவர் தன்னுடைய மரணத்தினாலே அவர் அழித்து விட்டார். அவர் மாம்சத்துல வெளிப்பட்டத நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா, உங்களுக்கு எதிராய் இருக்கிற மரண பிசாசை அவர் ஏற்கனவே அழித்து விட்டார் என்பதை நீங்கள் நிஜமாக பார்க்கணும். இன்னைக்கு எப்ப இத நிஜமா பார்க்கிறோமோ,
இந்த லாஜிக்கல் திங்கிங் நமக்கு நெறைய காரியம் சொல்லிக் குடுத்திருக்கு. இந்த உலகத்துல இந்த சிம்ப்டம் வந்தா இந்த பலவீனம், இந்த ரத்தத்துல இந்த குறைபாடு, இந்த இந்த உறுப்புல இந்த பலவீனம் இருந்தா இப்படி சிம்ப்டம் இருக்கும். இதெல்லாம் உலக ஞானம் நமக்கு நெறைய காரியங்கள சொல்லிக் கொடுத்திருக்கு. இந்த மனதிலிருந்து நீங்க வாழ்ந்தீங்கன்னா, இந்த சிக்னஸ் நம்மள ஓவர் ரூல் பண்ண தான் செய்யும். அது நம்மை ஆளுகை செய்ய தான் செய்யும். இந்த மரணம் நம்மை ஆளுகை செய்ய தான் செய்யும். ஆனா, அவர் மாம்சத்திலே வெளிப்பட்ட மிக முக்கியமான நோக்கம், நீங்க தேவன உண்மையா நம்புறீங்க, உண்மையா விசுவாசிக்கிறீங்க. அவரை விசுவாசிக்கிறவன் அவர் உண்டு என்றும் முதல்ல அவர் உண்டுன்னு நீங்க நம்பணும். இன்னைக்கு பல வேளைகளில நமக்கு பயம் ஏற்படுகிற காரியம், அவர் இருக்கிறார்ங்கிறதையே நம்முடைய மனம் பல நேரங்களில் நம்ப மறுக்கிறது. இன்னைக்கு அவர் இருக்கிறார்ங்கிறத நீங்க நம்புனீங்க அப்படின்னா, அந்த மரணத்துக்கு அதிகாரி தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அவர் கிருபையினாலும், சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் எனக்குள்ளே வாசம் பண்ணிக் கொண்டிருக்கிறார். எனக்குள்ளே வாசம் பண்ணிக் கொண்டிருக்கிற அந்த கிறிஸ்து, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை அவர் அழித்திருக்கிறபடியினால், என் மீது மரணத்துக்கு ஆளுகை இல்லை அப்படிங்கிறத நீங்க உணர்வீங்கன்னா, இத விசுவாசிப்பீங்க. இத மனதில இதுல ஆழமாய் நீங்க விசுவாசிப்பீங்கன்னா, உங்க எல்லைக்கு பக்கத்திலேயே மரணம் என்பது வர முடியாது. இன்றைக்கு இதெல்லாம் இல்லாம, இந்த இந்த முதல் ஆதாமின் வீழ்ச்சியடைந்த மனநிலையை நம்ம கொண்டிருக்கிறபடியினால, இந்த உலகம் பல காரியங்கள நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கு. இந்த காரியத்தை நாம் நம்பிக்கொண்டிருக்கிறபடியினால், இன்னமும் வியாதி, இன்னமும் என்னென்ன மரண ம ம பிரிவினைகள் எல்லாமே இந்த மரணத்தின் ஒரு ஒரு பார்ட் தான். சண்டைகள், பொ கோபங்கள், பிரிவினைகள், வியாதிகள், மரணங்கள் இது எல்லாமே மரணத்துல மரணத்தின் விளைவு. அந்த அன்றைக்கு ஆதாம் சாப்பிட்ட அந்த கனியின் விளைவாக மரணம் மேற்கொண்டது. அந்த மரண பிசாசை இயேசு கிறிஸ்து அழித்திருக்கிறார். அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட மிக முக்கியமான ஒரு காரியம், அவர் மரண பிசாசை அழித்திருக்கிறார். இத நீங்க யாரெல்லாம் அ நீங்க மனதின் ஆழத்துல இருந்து, உங்க ஜீவன்ல இத யாரெல்லாம் நீங்க உணர்ந்திருக்கிறீங்களோ, உங்க ஜீவன்ல இருந்து இந்த காரியத்த நீங்க உணர்ந்து, இத நீங்க உங்க இருதயத்துல நீங்க அறிக்கையிடும் பொழுதே, உங்க எல்லைகள்ல இருக்கக்கூடிய எதெல்லாம் உங்கள பயமுறுத்தி கொண்டு இருந்ததோ, இன்னைக்கு ஈஸியா நம்புறோம். அவங்க எனக்கு எனக்கு பலவீனம் வரும்படியா மந்திரம் வச்சு செஞ்சுட்டாங்க, செய்வினை பண்ணிட்டாங்க. ஆ இதெல்லாம் நம்புறோம். இதெல்லாம் நம்புறோம். ஆனா, நம்மளால என்ன செய்ய முடியல? நம்ப முடியல. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தன்னுடைய மரணத்தினாலே அவர் அழித்திருக்கிறார். அப்படி அழித்த கிறிஸ்து இன்றைக்கு எனக்குள் இருக்கிறார். எந்த விதத்தில் எந்த மரணம் என்னை ஆளுகை செய்ய முடியும்? என் எல்லை பக்கத்திலேயே எந்த மரணத்தின் ஆவிகள் வர முடியும்? இத நம்மால என்ன செய்ய முடியல? உணர முடியல. எந்த ஒரு சத்தியத்தை நம்ம உணராமல் இருக்கிறோமோ, அந்த இடம் இருள் இருக்கிற இடம். அந்த இடத்துல தான் வியாதியும், மரணங்களும், பல போராட்டங்களும், எல்லாம் இந்த மரணத்தின் கூறாய் எதெல்லாம் இருக்குதோ, அது எல்லாம் நம்மை மேற்கொண்டு இருக்கிறதை நம்ம அறிந்து கொள்ளலாம். ஞானவான்கள் உணர்ந்து கொள்வார்களாம். ஞானவான்களாய் நம்ம இருக்கிறோமா? உணர்ந்து அறிந்திருக்கிறோம். சத்தியத்தை அறிந்து உணர்ந்திருக்கிறோமா? இன்னைக்கு இத நான் சொல்லும் பொழுதே நீங்க உணர்கிற இடத்தில் இருப்பீங்கன்னா, ஆமா, எனக்காக கிறிஸ்து இன்னைக்கு நான் கிறிஸ்துவ விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற நெறைய பேர் பரம்பரையாக கிறிஸ்தவர்கள். ஆனா சிலர ஆச்சரியமாய், அற்புதமாய் புறஜாதி குடும்பத்துல இருந்தெல்லாம் உங்கள வெளியில கொண்டு வந்திருக்கிறாரு. அதெல்லாம் பெரிய விஷயம். ஆனா, இன்றைக்கு அவர நீங்க எப்படி விசுவாசிக்கிறீங்க? இன்னும் மனிதர்களைப் போல சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமா? இன்னைக்கு நமக்குள்ளே மரணத்தை வென்றவர் நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்னா, அந்த மரணம் நம்மை எப்படி ஆளுகை செய்ய முடியும்?
இத இத நீங்க உணர்கிற இடத்திற்கு வரவேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு இந்த முதல் வருகை அவர் மாம்சத்திலே வெளிப்பட்ட ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அவர் நமக்குள் இருக்கிறார். அந்த மாம்சத்தில் வெளிப்பட்டவர் நம்முடைய மரணத்தை அவர் மரித்து மரணத்தை அவர் வென்றிருக்கிறார். மரணத்தை வென்றவர் இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னா, இன்றைக்கு ஆதாமின் மூலம் வந்த அந்த மரணத்தின் கூறுகள் நம்மேல இல்ல. அது முற்றிலுமாய் உடைக்கப்பட்டது. அது முற்றிலுமாய் அழிக்கப்பட்டது. இத ஒவ்வொருத்தரும் உணருகிற இடத்திற்கு இன்றைக்கு வர வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இப்போ இதெல்லாம் நோக்கம் அவதாரத்துல. அடுத்ததா, அவர் எதற்காக மாம்சத்தில் வெளிப்பட்டார்? நமக்கு ஒவ்வொரு வலி, நமக்கு ஒரு பசி, ஒரு தாகம், இல்ல மற்றவங்க நமக்கு எதிராய் செய்கிற துரோகங்கள் இத உணரும்போது, "இயேசுவே, இதெல்லாம் உமக்கு தெரியுமா? நான் ஏன் இந்த பாதையில போறேன்? எனக்கு ஏன் இந்த வலி?" அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னு நம்ம அவர்ட்ட கேட்டோம்னா, அவர் சொல்லுவாரு, "இதெல்லாம் அவர் ஏற்கனவே அனுபவித்திருக்கிறதுனால், இந்த வலி இது எல்லாம் எனக்கு தெரியும் மகளே." அப்படின்னு அவரால சொல்ல முடியும். நமக்கு இந்த உலகத்துல நமக்கு ஏற்படக்கூடிய அத்தனையையும் அவரும் அனுபவிக்கும்படிக்காகத்தான் இந்த பூமிக்கு வந்தார். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே, சோதிக்கப்படுகிற எவருக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அவருக்கு எல்லா சோதனைகளும் அவருக்கு வந்து சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே. இன்னைக்கு நமக்கு ஒரு சோதனை வருது அப்படின்னா, அவர் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். இன்னைக்கு எப்போலாம் நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க லோன்லியா ஃபீல் பண்றீங்களோ, அந்த நேரம் எல்லாம் அவருடைய இந்த மாம்சத்துல அவர் எனக்காக வெளிப்பட்டிருக்கிறார். இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்கினவர், இந்த பிரபஞ்சத்திற்கே ராஜா. அவர் ஒரு சாதாரண மனுஷனாக மாறியிருக்கிறார் அப்படின்னா, நம்ம எவ்வளவு தூரம் அவர் நம்மை நேசிக்கிறார் என்பதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு எதெல்லாமோ உட்கார்ந்து மணிக்கணக்கா சிந்திச்சு கொண்டிருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு எப்படி நடக்குது, இப்படி நடக்குது, அவங்க அப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க. இதெல்லாம் உட்கார்ந்து எவ்வளோ தூரம் சிந்திக்கிறோம். ஆனா, தேவன் ஏன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்? அவர் வெளிப்பட்டிருக்கிற நோக்கம் என்ன? அவர் எந்த அளவுக்கு நமக்காக அவர் இறங்கி வந்திருக்கிறார்? இந்த பிரபஞ்சத்திற்கே இந்த முழு உலகத்துக்கும், பிரபஞ்சத்திற்கும் அவர் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார். அவர் ஒரு சாதாரண மனுஷனைப் போல இந்த பூமிக்கு வந்திருக்கிறார் என்றால், அவர் எவ்வளவு தூரம் நம்மை நேசிக்கிறார், நேசித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். அவர் நம்மள தேடி வந்ததுனால, அவர அடையறதுக்கு நம்ம ஏதோ எங்கேயோ இப்ப நெறைய மக்கள பார்க்கிறோம். புறஜாதி மக்கள கடவுள தேடி தேடி செருப்பில்லாம பல மைல்கள் தூரம் நடக்குறாங்க. மலை ஏறுறாங்க. எத்தனையோ படிகள ஏறுறாங்க. இப்படியெல்லாம் நம்ம எதுவுமே செய்ய வேண்டியதில்ல. ஒரு தேவன். அவங்கெல்லாம் தேவன அடையறதுக்கு இத்தன முயற்சிகளை எடுக்குறாங்க. ஆனா, அந்த தேவனே நம்மை தேடி வந்திருக்கிறார். என்னை தேடி வந்திருக்கிறார். நம்ம அவர தேடி போறதுக்கு எங்கேயும் ஏறி போக வேண்டாம். சமாரிய ஸ்திரீகிட்ட சொல்றாரு. அவ சொல்றா, "உங்கள நீங்க நீங்கலாம் அங்க உங்க மக்கள் எல்லாம் எருசலேம் தேவாலயத்துல தேவன ஆராதிக்கிறாங்க. நாங்க எங்க போறது?" இயேசு சொல்றாரு, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. இன்றைக்கு எங்கனாலும் அவர் நம்மள தேடி வந்ததுனால, இன்னைக்கு இந்த இடத்துல தான் அவர் இருக்கிறாரு. இந்த இந்த இடத்துக்குள்ள தான் ஒரு கட்டடத்துக்குள்ள அவர் இருக்கிறார்ன்னு நம்மால சொல்லவே முடியாது. ஏன்னா, அவர் நமக்காகவே இந்த பூமிக்கு வந்து, நமக்காகவே மரித்து, நமக்காகவே உயிர்த்தெழுந்து, இன்றைக்கு நமக்குள் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால், இன்றைக்கு அவர் மாம்சத்திலே வெளிப்பட்ட ஒரு காரியம் இதுதான். இன்றைக்கு என் பிள்ளை இருக்கிற இடம் தான் நேற்று அன்றைக்கு நம்ம இதுல பார்த்தோம் மெடிடேஷன்ல. என் பிள்ளை இருக்கிற இடம் தான் எனக்கு பரலோகம் என்று சொல்லி அவர் நமக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கிறார்னா, எவ்வளோ தூரம் அவர் நம்மள வேல்யூ பண்றாரு.
அவருடைய அன்பு, அவருடைய பாடுகள். இந்த 2யும் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு காயின் இருக்கு. அந்த அந்த காயின்ல 2 சைடு இருக்கு. அதுபோல தான் அவருடைய அன்பையும், அவருடைய பாடுகளையும் நம்ம பார்க்கிறோம். நம்மேல் வைத்த அன்பு தான் நம்மேல் அப்படிங்கிறத விட, நீங்க ஒவ்வொருத்தரும் நான் சொல்லும்போதே, என் மேல வைத்த அன்பு, என் மேல வச்ச அவருடைய அன்பு தான், அந்த பாடுகளை அவர் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு துணிவையும், தைரியத்தையும் அவருக்கு தந்திருக்குது. அந்த அன்பு இல்லன்னா, இந்த பாடுகள் எல்லாம் அவருக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு ஒரு சித்திரவதை பண்ற மாரி இருக்கும். ஐயோ! நான் ஏன் இந்த கஷ்டப்படணும்? இன்னைக்கு நம்ம நெறைய நேரங்கள்ல அப்படிதான் சொல்றோம். ஆனா, அவர் நம்ம மேல வச்ச அன்புனால, அவர் அந்த பாடுகளையும் அவர் எப்படி ஏற்றுக்கொண்டார்? சந்தோஷமாக அவர் ஏற்றுக்கொண்டாராம். தமக்கு முன் இருக்கும் சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் அவர் என்ன செய்தாரா? அத்தனை பாடுகளையும், துக்கங்களையும் அவர் சகித்ததை பார்க்கிறோம். அவர் மாம்சத்துல வெளிப்பட்டிருக்கிற காரியம் எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். உலகத்துல உள்ள எல்லா மதங்கள் கடவுள தேடுறதுக்கு ஒவ்வொரு காரியத்த சொல்லிக் குடுத்துட்டே இருக்கு. அவர் எங்கேயோ உயரமா இருக்கிறவராகத்தான் காட்டிக்கொண்டே இருக்குது. ஆனா, நம்முடைய கிறிஸ்து என்கிற நம்முடைய தேவனை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் உன்ன நல்லா புரியணும். அந்த கிறிஸ்து நமக்காக அவர் தன்னை வலிக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். எந்த கடவுளும் ஒரு மனுக்குலம் தான் படைத்த அப்ப ஒருவேளை அதுகெல்லாம் உண்மையான தெய்வமா இருக்கும்னா, தான் படைத்த மனுக்குலத்துக்காக அது எந்த காரியத்தையும் செய்யல. ஆனால் உண்மையான சிருஷ்டிகர் நமக்காக வலி வலியை அனுபவித்தவர், வலியை தெரிந்தவர், வலிக்க தெரிந்தவர். இத நான் சொல்லும்போது புரியணும். ஒரு வலி இல்ல. அவருக்கு ஏற்பட்ட சரீரத்தில் ஏற்பட்ட வலி மிகப்பெரியது, மிக கொடுமையானது. நமக்காக வலிக்க தெரிந்தவர். சிருஷ்டிகருக்கு வலி வரணும்னு அவசியமே இல்ல. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஆனா, நமக்காக வலியை ஏற்றுக்கொண்டவர், வலியை அனுபவித்தவர், வலியை தாங்கினவர். இவர்தான் உண்மையான தேவன். மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனே! உண்மையான தேவன், உண்மையான நானே தேவன். என்னை அல்லாமல் வேறொருவர் இல்லை. அப்படின்னு பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். இன்றைக்கு வானத்திலும், பூமியிலும், பூமியின் கீழிலும் அவரைத் தவிர வேறொரு நாமம் இல்லை. நாம் வணங்கத்தக்க வேறொரு நாமமும் இந்த பூமியில் இல்லை. மனித அவதாரம் எடுத்து நம்முடைய வலிகள் அத்தனையும் அவர் சுமந்து சரீரத்தில் சுமந்திருக்கிறார் என்றால், அந்த அன்புக்கு ஈடு இணை இந்த உலகத்துல வேற எங்கேயும் பார்க்க முடியாது. நம்மை தண்டிப்பதற்கு பதிலா உலகத்துல இருக்கிற மத்த கடவுள்கள்லாம் பார்க்கும் பொழுது, அதெல்லாம் நீ இத செஞ்சுட்டேன்னா இது தண்டனை அப்படின்னு சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா, நம்மை தண்டிப்பதற்கு பதிலாக நம்முடைய தண்டனையை அவர் ஏற்றுக்கொள்ள அவர் விரும்பினார். நீங்க இதெல்லாம் நீங்க மெடிடேட் பண்ணி பார்க்கணும். சிலுவையில நீங்க அவர பார்க்கும் பொழுது, அவருடைய ஒவ்வொரு காயத்தையும் நீங்க பார்க்கும் பொழுது, அத நீங்க பார்க்கணும். அந்த ஒவ்வொரு காயமும் அது என்ன சொல்லுதுன்னா, "மகளே நான் எவ்ளோ நேசிக்கிறேங்கிறத பாரு. நான் உன்னை எவ்ளோ தூரம் நான் உன்னைய நேசிக்கிறேன்." அந்த காயங்கள் தான் அவருடைய அன்பை உரக்கச் சொல்லுகிற வார்த்தைகளா இருக்கிறது. அவருடைய ஒவ்வொரு காயம், அவருடைய தலையில முள்முடி சூட்டப்பட்டு அவருக்கு ஏற்பட்ட காயம், அவருடைய சரீரம் முழுவதும் பிட்கப்பட்டு உழுத நிலம் போல இருந்ததாம். இது எல்லாம் அவருடைய அன்பின் வார்த்தைகள். நம்மை எவ்வளவு நேசிக்கிறோம் என்கிற நம்ம பார்த்தோம் அன்றைக்கு அதுதான் ஃபெய்த்தோட வாய்ஸ்ன்னு பார்த்தோம். அதுபோல கிறிஸ்துவினுடைய அன்பின் வார்த்தைகள் அவருடைய காயங்கள். அந்த காயங்கள் ஒவ்வொன்றையும் பார்க்கும் பொழுது அவர் நம்மை எவ்வளவு தூரம் நேசிக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம இன்னைக்கு சில பிரச்சனைகள் வழியா போய்க்கிட்டு இருக்கலாம். அந்த சூழ்நிலைகளில் எல்லாம் நம்ம நினைச்சு பார்க்க வேண்டியது, நம்ம அவமானப்படும் பொழுது,
அவர் நிர்வாணமாக்கப்பட்டதை நம்ம நினைத்து பார்க்கணும். நம்ம ஒரு துரோகத்தை நீங்க உணர்றீங்கன்னா, அவருடைய முத்தத்தினால் யூதாசினுடைய முத்தத்தினால் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்டத நம்ம நினைச்சு பார்க்கணும். நம்முடைய உடல்ல ஒரு பலவீனம் ஏற்படும்னா, அவருடைய தழும்புகளை நம்ம நினைச்சு பார்க்கணும். அவர் எவ்வளவு தூரம் நமக்காக அடிக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டார். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டிலேயே ஏசாயா எழுதி வைத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த முழு அந்த அதிகாரமும் அவருடைய அன்பை குறித்ததான காரியங்களாய் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம். ஏசாயா 53 2ல இருந்து 5 வரைக்கும் வாசி. இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரைப் போலவும் அவருக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் பொழுது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவித்தருமாய் இருந்தாய். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இதுதான் சிலுவையினுடைய காரியமாய் நம்ம பார்க்கிறோம். அங்க சொல்லப்பட்டிருக்கு, இளம் கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. 10,000 பேர்களில் சிறந்தவர், சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி. இன்றைக்கு அவருக்கு என்ன இல்லையா? அழகு இல்லையா? சௌந்தரியம் இல்லையா? அவரை நாம் பார்க்கும் பொழுது அவருக்கு விரும்பத்தக்க ரூபம் இல்லை. இன்னைக்கு நீங்க சொல்லணும், எனக்காக அவர் தன்னுடைய அழகை இழந்தார், எனக்காக அவர் தன்னுடைய சௌந்தரியத்தை இழந்தார், விரும்பத்தக்க ரூபம், எனக்காக அவருடைய அழகான ரூபத்தையே அவர் விட்டு கொடுத்திருக்கிறார்னா, இன்றைக்கு அந்த அன்பு நம் மேல் எவ்வளவு பெரிதா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த தேவனை ரியலா பார்க்கிறோமா? இன்னைக்கு அவரை ரியலா பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு எந்த காரியமும் நமக்கு பெருசா தெரியாது. எந்த மனுஷருடைய வார்த்தையும் நமக்கு பெரிதாக தெரியாது. இன்னைக்கு தேவனை நம்ம பெருசா பார்க்காத இடத்துல தான் நமக்கு கவலை வருது. மனுஷரை குறித்த காரியங்கள், கலக்கங்கள், இது எல்லாம் வர்றதுக்கு காரணமே தேவனை நாம் பெரிதாக பார்க்காத ஒரு இடம்தான். எனக்காக அவர் அழகை இழந்தார், எனக்காக சௌந்தரியத்தை இழந்தார், எனக்காக அவர் அசட்டை பண்ணப்பட்டார், எனக்காக அவர் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டார், எனக்காக துக்கம் நிறைந்தவரானார், எனக்காக பாடு அனுபவித்தவரானார், எனக்காக அசட்டை பண்ணப்பட்டார். ஆனா அவரை நம்ம என்ன செய்யல? எண்ணாமல் போனோம். இன்னைக்கு நம்ம எண்ணுகிறோமா? இன்னைக்கு அவரை எண்ணிட்டோம், அவரை நினைச்சிட்டோம், அவரையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம், அவரையே தியானித்துக் கொண்டிருக்கிறோம்னா நம்ம வாழ்க்கை அது முற்றிலுமாய் புது சிருஷ்டியின் வாழ்க்கையாய் நம்ம வாழ ஆரம்பித்திருக்கிறோம். இன்னமும் மனுஷனை போல நமக்கு பல எண்ணங்கள் நம்ம இருதயத்துல அலைமோதி கொண்டிருக்குதுன்னா, இன்னமும் தேவனை நம்முடைய சூழ்நிலைகளிலே பெரிதாய் பார்க்கிறோம். அப்போ நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்திருக்கிறார். நீங்க சொல்லணும், மெய்யாகவே என்னுடைய பாடுகளை அவர் ஏற்று என்னுடைய துக்கங்களை அவர் சுமந்திருக்கிறார். ஏன் மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டிருக்கிறார். நமக்கு வர வேண்டிய ஒவ்வொரு அடியையும் அவர் சுமந்திருக்கிறார். மாம்சத்துல வெளிப்பட்ட காரியம், என் பிள்ளை மேல அடி விழக்கூடாது, என் பிள்ளைக்கு தண்டனை கிடைக்க கூடாது. இன்றைக்கு இந்த திருத்துவ தேவன் நமக்கு தண்டனை கொடுக்கிற தேவன் அல்ல. நம்ம அவரை விட்டு தூரமா இருக்கிறோம். நம்முடைய மனங்களிலே அவருக்கு சத்துருக்களா இருந்தோம். அதனால மரணம் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருந்தது. இந்த மரண பிசாசை அழிக்கும்படிக்காகவும், நம்முடைய மீறுதல்கள்
அது நம்முடைய மனசாட்சியை அது செத்த மனசாட்சியாய் ஆக்கி வைத்திருந்தது. நாம் மரித்து போனவர்களாய் இருந்தோம். அதனால அவர் என்ன செய்தார்? நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம், ஏன் மீறுதல் அவருக்கு காயத்தை ஏற்படுத்தினது. ஏன் அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அவர் நொறுக்கப்பட்ட நோக்கமே நான் தான். என் பிள்ளை நொறுக்கப்படக்கூடாது. என் பிள்ளை காயப்படக்கூடாது. இத என்னைக்காவது நம்ம உணர்ந்திருக்கிறோமா? இத ஃபீல் பண்ணியிருக்கிறோமா? அவர் மாம்சத்துல வெளிப்பட்டார், மாம்சத்திலே வெளிப்பட்டார்ங்கிறத எத்தனையோ முறை நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனா அத உணர்ந்திருக்கிறோமா? எனக்காக, எனக்காக இத எந்த ஒரு எப்போ நம்ம பர்சனலைஸ் பண்ணி பார்க்கிறோமோ, உங்க வாழ்க்கையில பல பகுதிகளில வெளிச்சம் ஏற்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். இன்றைக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு காரியம் இந்த ஏசாயா 53 தியானித்து, தியானித்து நீங்க அத மெடிடேட் பண்ணுங்க. இன்னைக்கு தேவன ரியலா பாருங்க. அவருடைய சிலுவை ரியலா பாருங்க. நீங்க அப்படியே இப்ப இத சொல்லும் பொழுதே, அது நம்முடைய பாடியில கூட சிலருக்கு சில ஃபீல் பண்றத நீங்க நான் நான் உணர முடிகிறது. ஏன்னா, அவர் மாம்சத்துல வெளிப்பட்டு, கிருபையினாலும், சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அந்த சத்தியத்தை நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறபடியினாலே, இதை தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலேயே சிலருடைய பலவீனங்கள் மாறுகிறதை என்னுடைய ஆவியில நான் உணர்கிறேன். சிலருடைய வியாதிகள் மறைந்து போகிறதை பார்க்கிறேன். ஏன்னா, அந்த மாம்சத்திற்கு வெளிப்பட்ட ஒரு மிக முக்கியமான காரணம், அந்த மரண பிசாசை அவர் அழித்திருக்கிறார். வியாதியின் கூரை அவர் அழித்திருக்கிறார். அவர் அழித்து தான் நமக்குள்ள வந்திருக்கிறார். இன்றைக்கு அவர் நமக்குள்ளே இருக்கிறபடியினால், இந்த முற்றிலுமாய் நம் மரண பிசாசை நாம் ஜெயித்திருக்கிறோம், அழித்திருக்கிறோம். அவருக்கு என்னெல்லாம் நேரிட்டதோ, அதெல்லாம் நமக்கு நேரிட்டு இருக்கிறது. இன்றைக்கு மரணத்தை வென்றவராய் அவர் நமக்குள்ளே இருந்தார் என்றால், எந்த வியாதி நம்மை மேற்கொள்ள முடியும்? இத சொல்லும் பொழுதே, பலருடைய சரீரத்துல சில பலவீனங்கள் விலகி போகிறது. உங்க ரத்தத்துல இருந்த பலவீனமா? உங்க சரீரத்துல உறுப்புகள்ல இருந்த பலவீனமா? அது எல்லாம் மாறுகிறத, இத உணர்கிற இடத்திற்கு யாரெல்லாம் நீங்க வர்றீங்களோ, அவங்க எல்லாருக்குள்ளயும் இந்த நிமிஷத்திலேயே இந்த பாடியில அந்த மேனிஃபெஸ்டேஷன் நடக்கிறத நீங்க உணர முடியும். இன்னைக்கு இத நம்ம எப்படி பார்க்கிறோம்? ஒருத்தர் நம்மள இவ்ளோ பெரிய விலை குடுத்து வாங்கியிருக்கிறாரு. இந்த உலகத்தையே படைத்த சிருஷ்டிகர் நம்ம தன்னை கொடுத்து நம்மை விலைக்கு வாங்கி இருக்கிறார்னா, நம்ம எவ்வளவு வேல்யபிள் அத பார்க்கிறோமா? இன்னைக்கு நம்மள ஒரு நாள் கூட நம்மள இன்ஃபீரியரா நம்ம பார்க்கவே கூடாது. மனுஷங்க நமக்கு கொடுத்த ஐடென்டிட்டிய வச்சு நம்ம இன்ஃபீரியரா பார்க்கிறோம்னா, அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட காரியத்தை இன்னமும் நாம் உணராதவர்களாய் இருக்கிறோம். எதற்காக அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார்? ஒரு நாட்டு மக்கள் இப்போ ஒரு ராஜா இருக்கிறாரு. அந்த நாட்டு மக்களுடைய துயரத்த பார்த்து வெறுமனே யாரையோ அவர்கிட்ட வேலை செய்யற வேலைக்காரங்கள அனுப்பி, இல்ல சேவகர்கள அனுப்பி அவர் பார்க்கலாம். அந்த 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 பிரச்சனை என்னன்னு. ஆனா இந்த ராஜா அந்த மக்கள் எப்படி இருக்கிறாங்களோ, அதே போல அவரும் அந்த சரீரத்தை எடுத்து ஒரு ராஜா எல்லாவற்றையும் துறந்து சாதாரண மனுஷன போல அந்த மக்களோடு கூட இருந்து அந்த மக்களுடைய கஷ்டத்த பார்க்கும்படி, அனுபவிக்கும்படி வந்தார்னா எப்படி இருக்கும்? அதே போல தான் நம்முடைய ராஜாதி ராஜா, ஏக சக்கராதிபதி. அவர் இந்த மாம்சத்தை எடுத்து, சரீரத்தை எடுத்து, அவர் நம்ம மத்தியில வந்து வாழ்ந்து, இன்றைக்கு நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் தொடக்கூடியவராய், காணக்கூடாத தேவன், அவர் காண்கிறவராய் நம்ம பார்த்தோம். அன்றைக்கு 1 யோவான் 1:1 ஒரு நாள் தியானித்து பார்த்தோம். அத எத்தன பேர் கேட்டீங்கன்னு தெரியல. அது அது ரொம்ப ஆழமான ஒரு சத்தியம். நம்ம தொட்டு உணரக்கூடியவரை நாங்கள் ஆதிமுதல் இருந்ததும், நாங்கள் கேட்டதும், எங்கள் கண்களினாலே நாங்கள் நோக்கி பார்த்ததும், நாங்கள் தொட்டதுமாய் இருக்கிற அந்த ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்தான் ஜீவ வார்த்தை. அந்த அந்த ஜீவ வார்த்தையை நம்ம விசுவாசிக்கிறோமா? இல்ல உலகம் நமக்கு பல காரியங்கள நமக்கு லாஜிக்கலா சொல்லிக் கொடுத்திருக்குது. அத திங்க் பண்ணிட்டு இருக்கிறோமா?
இந்த ஜீவ வார்த்தைய எப்போ நம்ம ஃபீல் பண்ணி இத தியானிக்க ஆரம்பிக்கிறோமோ, அது நமக்கு ஜீவனாய் மாறும். இல்ல மாம்சத்திலிருந்து திங்க் பண்ணி உலகம் குடுத்த காரியங்கள நம்ம திங்க் பண்ணி அதையே தியானித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால், மரணம் தான் ஆளுகை செய்யும். இன்னைக்கு அவர் மாம்சத்திலே ஏன் வெளிப்பட்டார்? இது பவுல் அழகா இந்த ஒரு வசனத்துல ஃபுல் காஸ்பலையும் கொண்டு வந்திருக்கிறார். நம்ம ஒவ்வொரு வார்த்தையா நம்ம தியானிக்கும் பொழுது, இந்த ட்ரூ காஸ்பல நம்ம ஒரு 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 பெரிய ஒரு ஒரு பிக்சரா நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு அவர் ஏன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் அப்படிங்கிறத நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இத நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுக்காக நீங்க பார்க்கும் பொழுது, உங்களுடைய பல ஏரியாஸ்ல இன்றைக்கு வெளிச்சம் கிடைக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும்.